சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இது தொடர்பான கருத்துக்களை நாம கேட்டு பெற இருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து நம்மோட தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் இணைஞ்சிருக்காரு, பேசலாம். வணக்கம் சார். இப்ப விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? கேட்ட சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கா? உங்களுடைய தகவல்களை நீங்க சொல்லலாம் சார். கண்டிப்பா. அதாவது எங்களுடைய தலைவர் அவர்கள் இன்று ஏழை எளிய அனைத்து தரப்பு மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு, தமிழக மக்களின் தேவையை அறிந்து எடுத்த முடிவு தமிழக வெற்றி கழகத்தை கட்சியை ஆரம்பித்து மக்களுக்காக இன்று பணியாற்ற துவங்கியதுதான். சோ இந்த தருணத்தில் முதல் தேர்தல் சந்திக்க போகும் முதல் தேர்தல் இதுல எங்களுடைய தலைவரின் விருப்பப்படி நாங்கள் கொடுத்த விண்ணப்பத்தில் இருந்த சின்னம் விசில் சின்னம். அதை இன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தற்போதான ஊடக வாயிலாக, ஏன்னா கூட்டத்தின் நடுவே இருந்தோம், ஊடக வாயிலாக தெரிந்து கொண்டோம். கண்டிப்பாக எங்கள் அனைவருக்கும், எங்களுக்கு மட்டும் இல்ல தமிழக மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சந்தோஷமான தருணம். ஏன்னா மக்கள் ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு பின்னர் மக்கள் அனைவரும் சேர்ந்து இன்று ஒரு கட்சி வர வேண்டும். அந்த கட்சி தான் மக்களுக்கான கட்சி, ஏழை எளிய மக்கள் அனைத்து தரப்பு மக்களின் கட்சியாக இருக்கும் என்று நம்பும் ஒரே கட்சி எங்களுடைய கட்சி தான். அதில் சின்னம் எங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியகரமான ஒண்ணு. அது குறித்த நேரத்தில் எங்களுக்கு இது வந்தது சந்தோஷம். கண்டிப்பாக மக்கள் அனைவரும் இந்த ஒரு நொடியில அனைவருக்கும் சென்று சேர்ந்திருக்கும். ஏன்னா எங்களை பார்த்தவர்கள் எல்லாம் கேட்கிற ஒரே கேள்வி கடந்த 2 மாதங்களாக என்ன சின்னன்றோம். சோ இது மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் சின்னமாக இருக்கும், ஏழை எளிய மக்களின் சின்னமாக இருக்கும். கண்டிப்பாக 2026 வெற்றி சின்னமாக இந்த சின்னம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் அனைவருக்கும் இது ஒரு சந்தோஷமான தருணம். இப்ப சின்னம் அப்படிங்கிறது தான் ஈஸியா மக்கள் பார்த்து ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு பதிவாகுது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப விசில் சின்னம் அப்படிங்கிறது பொது சின்னமா எல்லா தொகுதிகளுக்குமே ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாத்தியமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஏன்னா நாங்கள் எங்களுடைய கட்சிக்கு இது முதல் தேர்தல். கண்டிப்பாக சில வாரங்களே இருக்கும் நிலையில், தேர்தலுக்கான கோடாக்காண்டு வர சில வாரங்களே இருக்கும் நிலையில் கண்டிப்பாக இது எங்களுக்கு சின்னத்தை கொண்டு சேர்க்கும் ஒரு உரிய தருணமாக இருக்கும். அது இல்லாமல் இன்னைக்கு மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்போடு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கடந்த 30-40 ஆண்டுகளில் யாரும் பார்த்திராத சூழல். அதாவது கட்சி ஆரம்பித்து 2 வருடத்தில் கிட்டத்தட்ட 35% மேல வாக்குகளை கொண்டு இன்னைக்கு அனைத்து தொகுதிகளிலும் கடைக்கோடி வரைக்கும் வீடுகளில் சேர்ந்திருக்கும் ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். சோ மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள், மக்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். எங்களுக்கு சின்னம் கண்டிப்பாக தேவையாக இருந்தது, உரிய நேரத்தில் வந்தது. எங்கள் தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இந்நேரம் எங்களை விட இது அனைத்து மக்களுக்கும் தற்போது அனைவருக்கும் கொண்டு போய் சேர்ந்திருக்கு. இன்னும் வருங்காலத்தில் பாப்பீங்க, எங்கும் ஒலிக்கும் ஒரே குரல் விசில் எங்களுடைய சின்னத்தின் குரலாகத்தான் இருக்கும், எங்கள் சின்னமாகத்தான் இருக்கும். இந்த 2026 கண்டிப்பாக இதுதான் வெற்றி சின்னமாக இருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க, அதாவது இந்நேரத்துக்கும் மக்களுக்கே இந்த சின்னம் போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு. இருந்தாலும் பரப்புரையில நம்ம எந்த அளவுக்கு தீவிரமா சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் முக்கியமானது இல்லையா? அடுத்த கட்டமா இந்த சின்னத்தை மக்கள் மத்தியில இன்னும் தீவிரமா கொண்டு சேர்க்க என்னென்ன எங்களுடைய கட்சியின் கொள்கைகளையும் நாங்கள் மக்களுக்கு என்ன செய்வோம் என்பதிலும் எங்களுடைய தலைவரின் வாயிலாக தலைவரின் உத்தரவிக்கிறாங்க, அனைத்தையும் கொண்டு போய் சேர்ப்போம். கண்டிப்பாக இது மக்களுக்கான கட்சியாகத்தான் எங்களுடைய கட்சி என்றும் செயல்படும். அதுல மாற்று கருத்து இல்லை. அது எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்காங்க, மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக எங்க அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான தருணம். கண்டிப்பா முழுவதும் எங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் லெட்டர் முடிச்சா பார்த்துட்டு தான் நாங்க அடுத்த விஷயம் பண்ணோம். கண்டிப்பா நன்றி அனைவருக்கும். இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். இப்ப மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி வேலையில ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஆனா டிவிகே சைடு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி பத்தின எந்த ஒரு அறிவிப்பும் இப்ப வரைக்கும் பெருசா வெளியாகல அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு அரசியல் வட்டாரத்துல. இப்ப அது பற்றின வேலை தெரிவித்துவிட்டோம். அதாவது எங்களுடைய தலைவர் என்றும் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்காக, ஒரு கூட்டணிக்காகவோ இல்லை ஓட்டு வாங்குறதுக்காகவோ எந்த ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸும் செய்ய மாட்டார். கண்டிப்பாக மக்கள் நலன் அக்கறை கொண்டு, மக்களுக்கு தேவையை கொண்டு, மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அதில் ஒத்து வரும் கூட்டணியோடு கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் தேர்ந்தெடுப்பார். அந்த கூட்டணி கட்சிகளும் தேர்ந்தெடுத்து அந்த கூட்டணி கட்சிகளும் நாங்கள் கண்டிப்பாக செயல்படுவோம். அதில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதையும் தெரிவித்திருக்காரு. ஏன் அப்படி தெரிவிச்சார்னா, அவர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும், அவர்களும் சேர்ந்து இந்த ஆட்சியில் மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் தான். என்னைக்கும் நம்பர் அரித்மெட்டிக்காக இல்லை வாக்குகளை வாங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக, ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக எந்த விஷயமும் செய்ய மாட்டார். கூட்டணி எங்களுடைய தலைவர் உரிய நேரத்தில் எங்கள் அனைத்து
கொள்கையிலும் எங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களிலும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒட்டுமொத்த கருத்திலும் ஒன்றிணையும் கட்சிகளும் எங்களோட தலைவர் கண்டிப்பாக கூட்டணியை அமைத்து அதை அறிவிப்பார். நன்றி திரு நிர்மல்குமார் சார், இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.